ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவனுக்கு ஒரு வித்தியாசமான மனப்பிரச்சனை இருந்தது. எந்த தவறான சம்பவமோ யாராவது சொன்ன கெட்ட வார்த்தைகளோ அவனை ஒருபோதும் மறக்க முடியாது. யாராவது அவனிடம் ஏதாவது சொன்னாலோ அல்லது அவனுடன் ஏதாவது தவறான சம்பவம் நடந்தாலோ அவன் நாள் முழுவதும் அதே ஒரு விஷயத்தையே நினைத்து கொண்டிருப்பான். பழைய கசப்பான நினைவுகள் அவன் தலையில் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். சில நேரங்களில் அவன் தன் துரதிருஷ்டத்தையும் கடவுளையும் குறை சொல்லிவிடுவான். சில நேரங்களில் தன்னுடன் சண்டை போட்டவரை எப்படி பழிவாங்கலாம் என்று யோசித்துக் கொண்டே இருப்பான். இந்த அதிகமான யோசிப்பதற்கான பழக்கத்தால் அவனுக்கு யாருடனும் நல்ல உறவு இருக்கவில்லை. எந்த வேலையையும் மனதோடு செய்யவும் முடியவில்லை. எப்போதும் மன அமைதி குலைந்து கவலைக்குள் மூழ்கி கிடப்பான். அவனின் நிலையை பார்த்து ஒரு நண்பன் சொன்னான், இங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் ஒரு புத்த மடத்தில் ஒரு ஜென் மாஸ்டர் இருக்கிறார். நீ அவரிடம் சென்று பேசு, கண்டிப்பாக உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். சிறுவன் ஜென் மாஸ்டரிடம் சென்று எல்லாவற்றையும் விவரமாக சொன்னான். எப்படி ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து மூளை சோர்ந்து போகிறது என்று. கதை கேட்ட ஜென் மாஸ்டர் எந்த பதிலும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டார். சிறுவன் ஆச்சரியப்பட்டாலும் அமைதியாக காத்திருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஜென் மாஸ்டர் களிமண் குவாளியில் தண்ணீர் நிரப்பி வந்தார். அவர் கேள்வி கேட்டார், இந்த குவாளி எவ்வளவு கனமாக இருக்கிறது? சிறுவன் சொன்னான், மிகச் சின்னதுதான். ஜென் மாஸ்டர் மறுபடியும் கேட்டார், நான் இதை கொஞ்ச நேரம் பிடித்து நின்றால்? சிறுவன், எதுவுமாகாது. 1 மணி நேரம் பிடித்தான்? ஜென் மாஸ்டர் கேட்டார். கையில் வலி வரும். 1 நாள் முழுவதும் பிடித்தால்? சிறுவன் சொன்னான், கை உணர்வு இழுந்து போகும், தசைகள் வலிக்கும், கை கூட நாசமாகிவிடலாம். அப்போது ஜென் மாஸ்டர் கேட்டார், ஆனா குவாழியின் எடை அதிகமானதா? சிறுவன், இல்லை. அப்போது ஜென் மாஸ்டர் சொன்னார், அப்படியென்றால் வலி ஏன்? சிறுவன், நெடுநேரம் பிடித்து கொண்டதாலே. ஜென் மாஸ்டர் சிரித்தார், அப்படித்தான். வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் இந்த குவாழி மாதிரிதான். கொஞ்சம் யோசித்தால் பரவாயில்லை. ஆனால் அதை நீண்ட நேரம் மனதில் வைத்துக் கொண்டால் அது வலியை உருவாக்கும், துன்பம் தரும், இறுதியில் உன்னை உடைத்துவிடும். கடந்த காலத்தின் தவறுகளை நினைவில் வைத்துக் கொள்வது சரி, ஆனால் அதைவிட முக்கியமானது அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னே செல்வது. ஒரே சம்பவத்தை பிடித்து கொண்டிருந்தால் இந்த குவாழி போலே உன் வாழ்க்கையிலும் வலியை உருவாக்கிவிடும். இன்று நீ கடந்த காலத்தை பற்றியே பிடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கை உன் கையிலிருந்து இழுத்து கொள்ளப்படும். பின்னால் நீ செய்யக்கூடியது வருத்தப்படுவதுதான். அதனாலே எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டாம் என்றால் இன்று நீ நல்ல மனிதனாக மாறிவிடு. கவலை மனிதனை அவனே கட்டிய சிதையில் எரித்துவிடும். அதனால் கவலைகளை விடு. இன்றைய வேலைகளில் மனதை செலுத்து. அப்போதே வாழ்க்கை அழகாகும். உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் டேல் கார்னகி தனது புகழ்பெற்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், கவலைகளில்லாமல் வாழ கற்றுக்கொள்வதே வாழ்க்கையின் மிகப்பெரிய ஞானம். நண்பர்களே, கதையை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. ஒரு சிறிய ஷேர் கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும்.